அப்ஸ்டாக்ஸ் ஆப்ல எப்படி வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி வந்து அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான ஃபுல் ப்ராசஸும் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த ஆப் லிங்க் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பாத்தீங்கன்னா ஆப் லிங்க் வந்து கொடுத்துருங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணதுமே வந்து மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. மொபைல் நம்பரை என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மெயில் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. கண்டினியூ வித் கூகுள் கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஃபோனில் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய மெயில் ஐடியெலாம் ஷோ ஆகும். அதில் ஏதாச்சும் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கேஒய்சி அப்படின்ற மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து கம்ப்ளீட் யுவர் கேஒய்சி அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸு, ஆனுவல் இன்கம்மு, ஆக்குபேஷன் இதெல்லாமே கேட்டிருப்பாங்க. அதெல்லாமே நீங்கள் வந்து செலக்ட் கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜெண்டர் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருப்பாங்க. அதை என்ட்ரு பண்ணிட்டு ஷேர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 செக் பாக்ஸ் இருக்கும். இந்த 4த்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கணும். 4த்தையும் டிக் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கண்டினியூ கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் வந்து கேட்டிருப்பாங்க. அதில் ட்ரா சிக்னேச்சர்னு கொடுத்துட்டு அப்படியே உங்களோட சைனை பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து அப்படியே ட்ரா பண்ணணும். ஸோ ட்ரா பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் கார்டில் இருக்கக்கூடிய நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ பேன் கார்டில் இருக்கக்கூடிய அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேன் கார்டில் இருக்கக்கூடிய அந்த டேட் ஆஃப் பர்த் நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர் வித் டிஜிலாக்கர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு இங்கே ஒரு கேப்சா வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து பாக்ஸில் இங்கே வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டில் லிங்க் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி பார்த்து என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டிஜிலாக்கர் செக்யூரிட்டி பின் வந்து நீங்கள் ஆல்ரெடி செட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பின்னை வந்து நீங்கள் போடுற மாதிரி வந்து இருக்கும். அப்படி அந்த பின் தெரியலன்னா நீங்கள் ஃபர்கட் வந்து கொடுத்துடலாம். அப்படி நீங்கள் வந்து செட்டே பண்ணலாம், உங்களுக்கு செட் அப்படின்ற ஆப்ஷனே வந்து காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பின் வந்து செட் பண்ணணும். 6 டிஜிட் பின் இதில் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கண்டினியூ கொடுத்ததுமே உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்திருக்கும். இதில் கீழே வந்து அலோ ஆப்ஷன் கேட்கும், அலோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர் வித் டிஜிலாக்கர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். கீழே வந்து ப்ரொசீட் ஆப்ஷன் இருக்கும், ப்ரொசீட் கொடுத்துருங்க. கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃப் வெரிஃபிகேஷன் வந்து கேட்கும். இதில் வந்து அலோ வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் அலோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேக் ஏ ஃபோட்டோ வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு அதை வந்து அப்லோட் பண்ணணும். அப்படி நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுக்கிறப்ப நீங்கள் வந்து பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிளியராக வந்துருக்கணும். உங்களோட ஃபேஸும் கிளியராக இருக்கணும். அதுக்கப்புறம் கேப்பு, கண்ணாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே நீங்கள் வந்து போட்டுருக்கூடாது. சிம்பிளாக வந்து உங்களோட ஃபேஸ் மட்டும் நல்லா கிளியராக தெரிகிற மாதிரி ஒரு இடத்துல இருந்து பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து வெரிஃபை வித் யூபிஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து ஆகிடும். அதனால் அதை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டதுமே உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய யூபிஐ ஆப்ஸ்லாம் வந்து ஷோ ஆகும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப் மூலியமாக வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஜிபே ஷோ ஆனிச்சுன்னா ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எதில் வேணாலுமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து வெரிஃபை பண்ணலாம். ஸோ அப்படி வெரிஃபை பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பேங்க்லேருந்து ₹1 பார்த்தீங்கன்னா வந்து டெபிட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஐஓபி அப்படின்ற அந்த ஆப்ஷன் மட்டும் செலக்ட் ஆகிருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனு, கரன்சி டெரிவேட்டிவ்ஸ், கமாடிட்டிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிருக்காது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயுமே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதையும் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாக செலக்டாக தான் இருக்கும். மற்ற 3 ஆப்ஷன் நீங்கள் வேணும்னா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட இன்கம் ப்ரூஃப்காக உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பேங்க் வந்து வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க்லேருந்து ஸ்டேட்மெண்ட் எடுக்கிற மாதிரி நீங்கள் வந்து இதில் செட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஆட்டோமேட்டிக்கலி ஃபெச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓடிபி வந்து வரும் உங்களோட மொபைல் நம்பருக்கு. அதை என்ட்ரு பண்ணிட்டு லாகின் கொடுத்துருங்க.
லாகின் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டன் ஆப்ஷன் இருக்கும், டன் கொடுத்துருங்க. ஒன்ஸ் டன் கொடுத்ததுமே திருப்பியும் ஓடிபி வரும், அந்த ஓடிபி பார்த்து என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அப்ரூவ் டேட்டா ஷேரிங் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா வந்து 6 மந்த்துக்கான ஸ்டேட்மெண்ட்டை வந்து எடுத்துக்கும். அதனால் அப்ரூவ் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீடைரக்டிங் அப்படின்ற மாதிரி வந்து வரும். கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணணும், அந்த செகண்ட்ஸ் வந்து ஓடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வெரிஃபைங் அப்படின்ற மாதிரி வரும். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வெரிஃபை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட்லாம் ஒன்றும் பண்ண தேவை கிடையாது. அடுத்த ஸ்டெப் நீங்கள் பட்டு வந்து போயிடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். அது ஒன்ஸ் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களோட பேங்க்லேருந்து எடுத்தது எல்லாமே வெரிஃபை பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு சில டைமில் ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடுவாங்க, ஒரு சில டைமில் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் இந்த ஸ்டெப் நினச்சி நீங்கள் எதுவும் பண்ண தேவை கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நாமினி வந்து ஆட் பண்ண சொல்லுவாங்க. நாமினி ஆட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி லேட்டராக பண்ணுறதா இந்த ஆட் லேட்டர் அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனல் ஸ்டெப் வந்தாச்சு. இப்போது இங்கே கீழே வந்து சைன் இன் அப்ளிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் அதை சப்மிட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டிக் பண்ணிட்டு இங்கே வந்து உங்களோட ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க, ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு. அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்துருங்க. கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸ் ஆப்ஷன் கேட்கும். க்ளோஸ் அப்படிங்கிறத கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட்டட் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஒன்ஸ் இந்த மாதிரி சப்மிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 to 4 டேஸில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாக்ஸில் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ டேரெக்டாக நீங்கள் உங்களோட அப்ஸ்டாக் ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். 2 டேஸில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து தெரிஞ்சிடும் அப்படின்றத வந்து போட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணி கேஒய்சிலாம் எல்லாமே கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு 2 டேஸில் பார்த்தீங்கன்னா வந்து அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க வந்து முடியும். அப்ஸ்டாக்ஸ்ல எப்படி வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றது அப்படிங்கறத டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.